சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் சுப்பிரமணிய சிவா உரைச்சித்திரம். எழுதியவர் செங்கோட்டை ஸ்ரீ ஸ்ரீராம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக வெளிக்கிளம்பிய போராட்ட வேகத்தை தன்னளவில் கொண்டதாக இருந்தது. எங்கும் போராட்ட எழுச்சி, சுதந்திர தாகம் கால் கொள்ளத் தொடங்கியது. தமிழகமும் சுதேசிய போராட்ட வேகத்தில் பயணித்தது. பல்வேறு போராட்ட வீரர்களை உருவாக்கியது. அவர்களில் சுப்பிரமணிய சிவா தன்னை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக, தீவிர சுதேச கிளர்ச்சியாளராக, பத்திரிகை ஆசிரியராக, புரட்சியாளராக, சந்நியாசியாக, சமூக சீர்திருத்தவாதியாக என்று பல தளங்களில் வெளிப்படுத்திக் கொண்டவர். இவர் ராஜமையர் நாகலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு 4/10/1884 மதுரை அருகே உள்ள வத்தலகுண்டு என்ற ஊரில் பிறந்தார். சிவாவின் இளமை பருவம் வறுமையில் கழிந்தது. சிவாவின் படிப்பு முடிந்தது. குடும்பச் சுமை காரணமாக சிவகாசியில் போலீஸ் துறையில் குமாஸ்தா வேலையில் சேர்ந்தார். ஆனால் அதற்கு மறுநாளே அந்த வேலையை விட்டு விலகினார். அவர் பார்த்த முதலும் கடைசியுமான வேலை இதுவாகத்தான் இருக்கும். 1899 இவருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணம் நடைபெற்றது. சிவா இல்லறத்தில் நுழைந்தாலும் தேசப்பணியை மறந்து போகவில்லை. அடுத்த சில வருடங்கள் சிவா திருவனந்தபுரத்தில் வசித்து வந்தார். திருவனந்தபுரத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அரசியலில் சிவம் தீவிரமாக பிரவேசிக்கும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டது. 1906, 1907 ஆண்டுகளில் வங்காள பிரிவினை, அரவிந்தர், திலகர் முதலியோர் மீது பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடுத்த வழக்குகள், லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்பட்டது போன்ற சம்பவங்கள் காரணமாக தென்னாட்டில் தேசிய கிளர்ச்சி ஏற்பட்டது. இந்நிலையில் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த சந்திரவர்மா நாடெங்கும் சுராஜ்ய பிரச்சாரம் செய்து கொண்டு திருவனந்தபுரம் வந்தார். பல கூட்டங்களில் நாட்டு நிலைமையை பற்றி விவரித்து பேசினார். இந்த கூட்டங்களுக்கு தவறாது சென்று வந்த சிவத்தின் உள்ளத்தில் நாட்டுப்பற்று கொழுந்துவிட்டெறிய ஆரம்பித்தது. தர்ம பரிபாலன சமாஜம் என்ற பெயரால் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார். இதன் கூட்டங்கள் தனது வீட்டிலேயே நடைபெற ஏற்பாடு செய்தார். தேசிய உணர்வை வளர்த்தெடுக்கும் வகையில் பத்திரிகைகள் வரவழைத்து இளம் தலைமுறையினர் படிக்க வழி செய்தார். தனது சமாஜ வேலைகளை தவிர தாமே வெளியிடங்களில் பொதுக்கூட்டங்கள் கூட்டி பேசினார். இதனால் திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து அவர் வெளியேற வேண்டிய சூழல் உருவாக்கியது. சிவா மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். இவரது பேச்சை கேட்ட பல இளைஞர்கள் தங்களை தேசப்பணியில் இணைத்துக் கொண்டனர். சிவா தன்னுடைய திட்டங்களுக்கு இளைஞர்களும் தொழிலாளர்களுமே பக்கபலமாக இருப்பார்கள் என பலமாக நம்பினார். அதனால் அவர்களுக்காக போராட்டங்களில் ஈடுபட்டார். ஊர்தோறும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த சிவம் திருநெல்வேலியில் சில காலம் தங்கினார். அங்கே வஉசிக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் இணைந்து திருநெல்வேலி மண்ணை தேசிய போராட்ட களமாக மாற்றியிருந்தனர். அதே காலத்தில்தான் மகாகவி பாரதியாருடன் நட்பு கொண்டார் சிவா. இம்மூவருடைய நட்பு தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறப்பிடம் கொண்டது. இவர்கள் மூவரையும் தமிழகத்தின் தேசிய மும்மூர்த்திகள் என்றே குறிப்பிட்டார்கள். அங்கிருந்த ஆங்கில ஆட்சியாளர்கள் வெறுப்படைந்தனர். இருவர் மீதும் ஏதாவது வழக்கு போட்டு சிறையில் தள்ளி திருநெல்வேலி மக்களின் போராட்ட குணத்தை மட்டுப்படுத்த எண்ணினர். காரணம், கட்டபொம்மன், ஊமைத்துறை தொடங்கி அங்கு நடந்த சம்பவங்களால் இயல்பிலேயே சுதந்திர வேட்கை கொண்டிருந்த திருநெல்வேலி மக்கள் இவர்கள் இருவரின் பிரச்சாரத்தால் சுதந்திர வெறி பிடித்திருந்தனர். 6 மாதத்திற்கு பிறகு சிறை மீண்டு வெளிவந்த விபின் சந்திர பாலரை வரவேற்று விழா ஒன்றை நடத்தினார்கள். அந்த விழாவை தூத்துக்குடியில் கொண்டாட வஉசியும் சிவமும் எண்ணினார்கள். அதற்கு ஆங்கில அரசு நெருக்கடி கொடுத்து மாஜிஸ்ட்ரேட் அனுமதி மறுத்தார். ஆனால் தாங்கள் விழா எடுப்பதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி சிறிய நகரான தூத்துக்குடியில் 10,000த்திற்கும் அதிகமான மக்களை கூட்டி விழா எடுத்தார் வஉசி. இதனால் வெறுப்புற்றது ஆங்கில அரசு. திருநெல்வேலிக்கு வஞ்சகமாக அழைக்கப்பட்ட இவர்கள் இருவரும் திருநெல்வேலி கலெக்டராக இருந்த விஞ்ச் துரையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனால் திருநெல்வேலியில் கலவரம் உண்டது. துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது. கலவரம் அடங்கிய பிறகு வஉசி மற்றும் சிதம்பரனார் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட நீதிபதியாக இருந்த வின்ஹே முன் வழக்கு வந்தது. வழக்கின் முடிவில் சிவத்துக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் பிரிவி கவுன்சில் தலையீட்டின் காரணத்தால் அது 6 ஆண்டாக குறைக்கப்பட்டது. தீர்ப்புக்கு பின் அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார்.
அப்போது அவருக்கு உரோமம் அடிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அங்கிருந்து கோவை, சேலம் என்று மாற்றப்பட்டாலும் அவருக்கு தொற்றிய தொழுநோய் அவர் உடலை உருக்குலைத்து விட்டது. சிறையிலிருந்து விடுதலை பெற்ற சிவா சென்னையில் குடியேறினார். சென்னையில் பிரபஞ்சமித்திரன் என்ற வார பத்திரிகையையும் ஞானபானு என்ற மாத பத்திரிகையையும் தொடங்கினார். ஞானபானுவில் பாரதியாரின் படைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டார். பாண்டிச்சேரியில் இருந்த பாரதிக்கு ஞானபானு சுதந்திர போராட்ட ஆயுதமாக திகழ்ந்தது. பாரதி பல புனைப்பெயர்களில் கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதி தேசிய உணர்வு ஊட்டினார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையிலாயிரம் எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தியன் வாயுற வாழ்த்தேனோ. அவர் சிந்தையிலாயிரம் எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தியன் வாயுற வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. சுப்பிரமணிய சிவாவின் சென்னை வாழ்க்கை மிகுந்த நெருக்கடியில் தான் கழிந்தது. 1919 மீண்டும் இந்திய தேசாந்திரி என்ற பத்திரிகையை தொடங்கினார். ஆரம்பம் முதலே சுப்பிரமணிய சிவா தொழிலாளர் பால் மிகுந்த அன்புடையவர். 1920 சென்னையில் நடைபெற்ற டிராட் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தின் போது தீவிர ஆர்வம் காட்டி தொழிலாளர்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டார். காந்தியத்தின் பால் அவர் உள்ளம் சென்றாலும் அவரின் தீவிரவாத தன்மை என்றுமே அடங்கியதில்லை. சிவாவின் பிரசங்கங்கள் மக்களின் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதால் அரசாங்கம் அவருக்கு பல வழிகளில் தொல்லை அளித்தது. 1921 வருடம் 2.5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வழங்கியது. பின்னர் 2 வாரங்களில் விடுதலை செய்துவிட்டது. அதன் பின்னர் 27/11/1922 1 வருட சிறை தண்டனை அளித்தது. கொடுமையான சிறை வாழ்க்கை காரணத்தால் தொழுநோயும் முற்றியது. திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு திலகர் கட்டம் என்ற பெயரை சூட்டியவர் சிவா. திலகர் காட்டிய வழியில் இந்திய சுதந்திரத்தில் தீவிர போக்கு கொண்டிருந்த சிவா சென்னையில் வாழ்ந்த காலத்தில் தம் அரசியல் குருவான திலகரின் பிறந்த தின விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி வந்தார். சுப்பிரமணிய சிவாவுக்கு ஏற்பட்ட நோய்க்கு சிகிச்சை எடுக்க வேண்டுமானால் அதற்கு செலவு செய்து மாளாது என்று அறிந்திருந்த டாக்டர் நஞ்சுண்டராவ் அவருக்கு இலவசமாகவே சிகிச்சை செய்து அவருடைய உடல் நோவுக்கு தகுந்த வைத்தியம் செய்து வந்தார். தொழுநோயாளிகளை அன்று நடத்திய விதம் மிக கொடூரமானது. அவருடைய நோயை காரணம் காட்டி சிவாவை ரயிலில் பயணம் செய்யக்கூடாதென்று அரசு தடை விதித்தது. இதனைக் கண்டு சிவா மனம் கலங்கவில்லை. கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் கொடுமைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார். பாரத மக்கள் அனைவரும் தத்தம் விருப்பப்படி பாரத மாதாவை வணங்குவதற்கு பாரதாசிரமம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டார். அத்தகையதோர் ஆசிரமத்தை நிறுவுவதன் மூலம் இந்திய இளைஞர்களிடையே ஒற்றுமை உணர்வையும் தேசபக்தியையும் ஏற்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினார். கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் திரட்டி பாரதாசிரமத்தை நிறுவும் எண்ணம் கொண்டிருந்த சிவா அதற்காக பல்வேறு கூட்டங்களை நடத்தி அனல் தெரிக்கும் தம் பேச்சால் மக்களை கவர்ந்தார். அவருடைய பேச்சில் அஹிம்சை மற்றும் ஹிம்சை என்பதை குறித்த தெளிந்த கருத்துக்கள் வெளிப்பட்டன. சிவாவின் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஈபிகோ 124 படி ராஜ நிந்தனைக்குரியதாக சென்னை அரசாங்கம் கருதி சிவா மீது வழக்கு தொடர்ந்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த சிவா இம்முறை ஆங்கில அரசுக்கு எதிராக வித்தியாசமான தாக்குதலை தொடுக்க திட்டமிட்டார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட களம் கிராம பஞ்சாயத்து சபைகள்.
மக்கள் அவர்களுக்குள்ளேயே பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள இந்துஸ்தான் பஞ்சாயத்து சபை என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் அந்தந்த கிராமங்களில் எழும் வழக்குகள் அந்த மன்றங்களிலேயே தீர்த்து கொள்ளப்பட்டன. கிராமங்களில் ஒரு வகை இணை ஆட்சியை நிறுவுவதற்கு சிவம் முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சுமத்தி ஆங்கில அரசு அவருக்கு பிடியாணையை அனுப்பியது. இனி ஒருமுறை சிறை சென்றால் உயிரோடு திரும்ப முடியாது என்று உணர்ந்த சிவா, இனி நான் இதுபோன்ற விஷயங்களில் தலையிட மாட்டேன் என்று எழுதி கொடுத்துவிட்டு சிறை தண்டனையிலிருந்து தப்பி வந்தார். ஆனால் அவருடைய பாரதாசிரமத்தை நிறுவும் தாகம் மட்டும் தணியவில்லை. இன்னுயிர் தம்மை இன்று வளர்த்து அருளிந்ததும் இந்நாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது இந்நாடே. இன்னுயிர் தம்மை இன்று வளர்த்து அருளிந்ததும் இந்நாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது இந்நாடே. அவர் கன்னியராகி நிலவினிலாடி கழித்தது இந்நாடே. தங்கள் பொன்னுடலின் புற நீர் விளையாடி இல் போந்தது இந்நாடே. அவர் கன்னியராகி நிலவினிலாடி கழித்தது இந்நாடே. தங்கள் பொன்னுடலின் புற நீர் விளையாடி இல் போந்தது இந்நாடே. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. கொங்கு நாட்டில் சிவாவின் பிரச்சார வேகம் பலருடைய உள்ளங்களை அப்படியே அடிபணிய வைத்தது. பாப்பாரப்பட்டி என்ற ஊரில் இருந்த சிவாவின் நண்பர் சின்னமுத்து முதலியார் பாப்பாரப்பட்டி கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் 7 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இடத்தை வாங்கி பாரதாசிரமம் கட்டக் கொடுத்தார். இதனால் மகிழ்ந்த சிவா பாப்பாரப்பட்டி கிராம மக்கள் பரிவோடு வழங்கிய இந்த இடத்திற்கு பாரதபுரம் என்று பெயரிட்டு பாரதாசிரமத்தை நிறுவினார். சித்தரஞ்சன் தாஸை கொண்டே பாரத தேவி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டச் செய்தார். சிவா 1921 சின்னமுத்து முதலியாருக்கு எழுதிய கடிதத்தில் தன்னுடைய மனக்கோட்டை தகர்ந்து போனதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். எனது வாழ்நாட்களை எல்லாம் அர்ப்பணம் வாங்கிக் கொண்ட தமிழ்நாட்டிலே என்னை கவனிப்பவர் இல்லாது போய்விட்டது என்று உளம் நொந்து புலம்பியிருக்கிறார். ஆங்கிலேய அடக்குமுறையும் வறுமையும் உடல் நோவும் அவர் வாழ்வையும் பணியையும் வருத்தி குலைத்த போதும் தம் போராட்ட குணத்தை தளர விடாமல் இருந்தவர் சிவா. தன்னுடைய கனவு முழுமையாக நிறைவேறாத நிலையிலேயே மனது சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்த சிவா நோய் முற்றிய நிலையில் தம் பாரதாசிரமத்திலேயே உயிரை விட விருப்பம் கொண்டு அங்கே வந்தார். 23/7/1925 வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு சுப்பிரமணிய சிவா தனது 41வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். சிவா வாழ்ந்த 40 வயதிற்குள் 400 வருட சாதனைகளை செய்து முடித்துள்ளார். சிவாஜி நாடகம் மூலமாக தேசபக்தியை பரப்பினார். ராமகிருஷ்ணர் மீதும் விவேகானந்தர் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டிருந்த சிவா அவர்களுடைய நூல்களையும் மொழிபெயர்த்துள்ளார். இப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்ட பேரறிவாளர்களின் தியாகத்தால் கிடைத்த சுதந்திர நாட்டில் வாழும் நாம் அவர்களின் தியாக வாழ்வை போற்றி அஞ்சலி செய்வோம். நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் சுப்பிரமணிய சிவா உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் செங்கோட்டை ஸ்ரீ ஸ்ரீராம். ஒலித்த குரல்கள் கே ஜெயங்கொண்டான், KR அனுராதா ஆகியோர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர் சுனந்தா ராமதாஸ். பாடலுக்கு இசை TK ஜெயராமன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.